தொழுகையின் மகத்துவம். இஸ்லாமிய வரலாற்றின் இதயத்தை உலுக்கும் பாடம். தொழுகை என்பது வெறும் உடற்பயிற்சி அல்ல, அது அகிலங்களின் இறைவனுடன் நாம் பேசும் ஒரு உன்னதமான தருணம். ஆனால் அந்த அழைப்பு வரும்போது நம் முன்னோர்கள் எப்படி உணர்ந்தார்கள் தெரியுமா? ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்களின் பெயரை குறிப்பிட்டு இஸ்லாமிய வரலாற்று நூல்களில் ஒரு செய்தி பதிவாகியுள்ளது. ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்களோ அல்லது அவர்களது வழித்தோன்றல்களோ தொழுகைக்கான பாங்கு சத்தம் கேட்டால் அல்லது உழு செய்ய தொடங்கினால் அவர்களின் உடல் நடுங்கத் தொடங்கும், முகம் பயத்தால் சிவந்துவிடும். பக்கத்தில் இருப்பவர்கள் ஆச்சரியத்துடன் கேட்பார்கள், ஏன் உழு செய்யும் போதே இவ்வளவு பதற்றம்? அதற்கு அவர்கள் தந்த பதில் நம் இதயத்தை உலுக்கக்கூடியது. நான் இப்போது யாருடைய முன்னிலையில் போய் நிற்கப் போகிறேன் என்பது உங்களுக்கு தெரியுமா? அகிலங்களை ஆளும் அரசனின் அழைப்பு வந்துவிட்டது. அந்த பொறுப்பை என்னால் சரியாக நிறைவேற்ற முடியுமா என்ற அச்சமே என்னை நடுங்க வைக்கிறது. அன்று இறை அச்சத்தில் அவர்கள் நடுங்கினார்கள். ஆனால் இன்று பாங்கு சத்தம் கேட்ட பின்பும் நாம் உலக காரியங்களில் மூழ்கி கிடக்கிறோம். அந்த அழைப்பின் மகத்துவத்தை நாம் உணர தவறிவிட்டோம். இறைவன் நம் அனைவருக்கும் தொழுகையில் முழுமையான ஈடுபாட்டையும் அவன் மீதான உண்மையான அச்சத்தையும் தந்தருள்வானாக. பாங்கு சொல்லப்படும்போது அமைதி காப்போம், இறைவனை தொழுவோம். ஆமேன். இந்த வீடியோ உங்களுக்கு நினைவூட்டலாக இருந்ததா? பாங்கு சத்தம் கேட்டவுடன் உடனே தொழுகைக்கு தயாராகும் நியத் இருக்கிறதா? நான் தொழுகையை கவனமாக நிறைவேற்ற முயற்சிப்பேன் என்று கமெண்ட் பண்ணுங்க. இந்த நினைவூட்டலை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அல்லாஹ் நம்மை எல்லாரையும் தொழுகையில் உறுதியானவர்களாக ஆக்குவானாக. ஆமேன்.